ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 16 கோடி மார்க்கெட் ஷேர் இருக்க ஒரு கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்திங்க அப்படின்னா குவார்ட்டர்லி வந்துட்டு நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் 203% வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ லோ டெப்ட் இருக்க அந்த கம்பெனியோட ஏர்னிங் பர் ஷேர், அதாவது இபிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5.2 இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரியல் ப்ரைஸ் பெர் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 7.3 இருக்குது. பட் இண்டஸ்ட்ரியல் ரேஞ்சை விட இதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.6 கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ எஃப்ஐஐ டிஐ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2022 இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு ஹோல்டிங்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு இப்போ வந்து கரண்ட்டில் வந்து 7% வந்து எஃப்ஐஐ, 13% வந்து டிஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு வேல்யூபுளான ஸ்டாக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் த டைம் வந்துட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 மந்தில் தான் இதோட ப்ரைஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்குது. இன்னும் இதில் வந்து ஹை சைடு வந்து பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டாக். ஸோ இப்போ கூட நம்ம வந்து இதை பை பண்ணலாம். இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகாத நல்ல ஸ்டாக் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.